இந்த பழைய ஜாமான் எல்லாம் தூக்கி போட்டுக்கிறா, ஃப்ரிட்ஜை கூட திறக்க முடியாத அளவுக்கு. ஏன் இந்த ஜாமான் கேட்கறதா என்ன பிரச்சனை உங்களுக்கு? இது எங்க அம்மா எனக்கு சீதாரமா கொடுத்தது. உம்மா இதை தானே கொடுத்து விட்டா, ஏன்னா நகை நட்டையா கொடுத்து விட்டா, நஞ்சு பண்ண பாத்திரத்தெல்லாம் கொடுத்து விட்டா சீதாரன்ட்டு. காலையிலே எங்க அம்மா பத்தி ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தீங்க, நல்லா இருக்க சொல்லிவிட்டேன். இதுக்கேண்டி நீ தீதின்னு கிளம்புறா, கையை வாங்கிட்டு வரேன் அடிக்கிறதுக்கு. இந்த பழைய ஜாமான் இப்படி அடிக்க வச்சிருக்கிறியா கிச்சனுக்குள்ள, நம்மளுக்கு ஏதாவது யூஸ் இருக்குதா? இதெல்லாம் அந்த இரும்பு எடுக்கிற வந்தாண்டாக்கா அவன்கிட்ட கொடுத்துட்டு நம்ம காசு வாங்கலாம்னு சொல்ல வரேன். இதுக்கு எதுக்குமா நீ கிளம்புற அப்படி? பழைய நெக்லஸ் மாட்டுக்கு பேரிச்சம்பழம் ஓடி போய் அவன் கூப்பிடுறி வாசல்ல நிற்கிறான்டி. நம்ம நல்ல நேரம் அவன் வந்து இந்த பழைய ஜாமான் எடுக்கிற வந்துட்டாண்டி, அவனை போய் கூப்பிடு சீக்கிரம் ஓடிட போறான். நல்லாவே இரும்புக்காரன் போயிட்டாமல இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுவேன், அந்த பொம்பளை போய் என்ன சொல்லுவேன்? அதுக்குள்ளேயும் போயிட்டானே சேட்டுட்டே கேட்போம். சேட்டு இங்கே இரும்புக்காரன் வந்தானமா எங்க மாவன்? இங்கே எங்கே வந்தா இரும்புக்காரன்? நல்லா வரேன். இரும்புக்காரன் இல்லையா, நீ மட்டும் தான் வரியா? நீ என்ன பண்ற கையில் பேக்கெல்லாம் வச்சுக்கிட்டு? நான் இப்போ பிசினஸ் மேன் ஆயிட்டேன்ல, நீ என்ன பிசினஸ் பண்றா? என்ன மம்மி இப்படி கேட்குறியா? நான் இந்த பழைய பொருள்லாம் நான் தான் வாங்குறது. அது சரி, இந்த பள்ளிக்கூடம் போகும்போது சுற்றிக்கிட்டு இருந்ததுக்கு பதிலாக இப்போ இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டியா? சரியா, அப்படி பழைய பொருளுக்கு என்ன தான் தருவா? வழக்கமாக எல்லாம் கொடுக்குறது தானே, பழைய பொருளுக்கு என்ன கொடுப்பா? எல்லாம் பேச்சு தான் கொடுப்பா, அதுதான் நானும் கொடுக்குறேன். சரியா, அப்படி என்ன பொருள் எடுப்பா நீ? பழைய பொருள்லாம் எடுக்கணும் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இந்த பொருள் என்ன அந்த பொருள் என்ன எல்லா பொருளையும் எடுத்துக்க வேண்டியதான். உங்க வீட்டில் எதுவும் பழைய பொருள் தான் எடுத்துட்டு வாங்க. துபாய் பேரிச்சம்பழம் தரேன். எங்கள் வீட்டில் ஒரே பொருள் தான் இருக்குது, 70 வருஷமா சும்மா இருக்குது. வேண்டாம், அதை எடுத்துக்க தெரியா? 70 வருஷத்து பொருள்னு சொல்றது ரொம்ப பழைய நகையா இருக்குமோ? 70 வருஷமா இருந்தா 70 வருஷமா இருந்தா என்ன? நீங்க எடுத்துட்டு வாங்க மாமி, நாங்கள் துபாய் பேரிச்சம்பழம் தரேன். ஆமா, அப்படி என்ன பொருள் அது? எங்க மாமியாவை தான் சொல்றேன், 70 வருஷமா சும்மா தான் இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு தான் பேரிச்சம்பழம் கூட. என் மம்மி நீங்க வேற காலையில கடப்பு கிளப்பிக்கிட்டு இருக்கிறியா? நான் வியாபாரத்துக்கு போயிட்டு இருக்கேன், என்ன பிடிச்சி வச்சுக்கிட்டு வீட்டில் எதுவும் பழைய பொருள் இருந்தால் கொடுங்க, இல்லை நான் போயிட்டே இருக்கேன் கொடுங்க. இப்படி ஏன்டா கோவப்படுறா? எங்க வீட்டில் இருக்குது பழைய பொருள் நிறையா. இரு நான் போய் எடுத்துட்டு வரேன். இப்போ எங்க மாமியா தான் ஒன்று தான் தேடிக்கிட்டு இருக்கிறா. இரு நான் போய் சொன்னா மாமியா எடுத்துட்டு வருவா. அப்பாடா ஒரு நல்ல கிராக்கி மாடி இருப்பா, அங்கே அலைய வேண்டியது இல்லை இந்த வெயில்ல. இங்கே இந்த மாமி வீட்டில் வியாபாரத்தை பண்ணிட்டு போயிட வேண்டியதான் வீட்டுக்கு. இரும்புக்காரன் நிற்க சொன்னாக்க இவனை வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க, இவன் எங்கே வந்து உட்காந்துருக்கிறான்? சரி எங்கம்மா இரும்புக்காரன்? என்ன ஆளால் வந்து கடப்பு கலப்பறியல்வா? இரும்புக்காரன் எங்க எடுத்து எந்த கேட்டுட்டு இருக்கிறீங்களா? நான் தானே வியாபாரத்துக்கு வந்திருக்கிறேன். இது நீ வியாபாரத்துக்கு வந்திருக்கிறியா? நீ என்னடா வியாபாரம் பண்றா? இந்த பழைய பொருள்லாம் நல்லா எடுக்கிறது. எத்தனை தடவை குய் சொல்றது? அதை ஒரு தடவை சொன்னேன், அதாவது மாமிட்டையும் சொல்லி விட்டேன், இந்த பழைய பொருள்லாம் எடுக்கிறது நான் தான் அப்படின்ட்டு. உங்கள்ட்ட என்ன பொருள் பழைய பொருள் இருக்கு, எடுத்துட்டு வாங்க. பழைய பொருள் எடுக்கிறவன் சாக்கு பையை எடுத்துக்கிட்டு வருவான் சைக்கிள் தள்ளிக்கிட்டு. நீ இடம் வந்து இந்த பேக் ஸ்கூல் பேக் மாதிரி எடுத்துகிட்டு வந்துருக்கா, இதுக்குள்ள போட்டு கொண்டு போயிருவியா நீ? நம்ம வாங்குற பொருள் காசு இல்லையான பொருள் இல்லை, அதெல்லாம் கொண்டு போய் சாக்கு பையில் போட முடியுமா? அதுக்காக தான் சேஃப்டியாக இருக்கட்டும் இந்த ஸ்கூல் பேக்கில் தான் எடுத்துகிட்டு வந்தேன். நம்மளும் பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போய் தான் யூஸ் இல்லை, நம்ம பள்ளிக்கூடமும் போகிறது கிடையாது. வேஸ்ட்டாக வீட்டில் கிடந்துச்சா, அதுதான் இந்த பேக் எடுத்துகிட்டு வந்துட்டேன். என்ன பேய நாட்டம் உளறான்? வாங்க வந்தது பழைய ஜாமானுவோ, இதுக்கு வந்து காஸ்ட்லியான பொருள்னு சொல்கிறான். ஏன் சேட்டு வாங்குற ஜாமான காலால் போட்டு நச்சு இந்த பேக்கில் தூக்கி போட்டு கொண்டு போயிருவியாடா நீ? பைத்திய மாதிரி பேசாதியாமா? பவுன் விற்கிற விலையில போட்டு காலால் நச்சிப்பாகலா? இது பவுனா? அப்போ இந்த பழைய பாத்திரமெல்லாம் வாங்குறவன் இல்லையா நீ? பழைய பாத்திரம் வாங்குவா? பழைய பாத்திரத்தை வாங்கி என்ன நாக்கு வலிக்கிறதா? நீ இந்த பழைய பாத்திரம் வாங்குறவன்னு சொல்லி நினைச்சில நான் இந்த கையில் இந்த குடத்தை எடுத்துகிட்டு வரேன். அப்போ நீ பழைய பாத்திரமெல்லாம் வாங்க மாட்டியா? நம்ம பழைய பாத்திரமெல்லாம் வாங்குறது கிடையாது. அப்போ நீ என்ன தானே வாங்குறதுக்கு வந்தா பழைய ஜாமான? இந்த பழைய நகை இருக்குதுல்ல, இந்த தோடு ஜிமிக்கி நெக்லஸ் கை செயின் இதுமாரி நகைகளை தான் நம்ம வாங்குறது. இந்த பழைய நகையெல்லாம் வாங்குற அளவுக்கு காசு இருக்குதாடா? இந்த பழைய நகைக்கெல்லாம் எப்படி கொடுப்பா? இன்னைக்குள்ள ரேட்டே கொடுப்பியா? வவுத்தரிச்சா பழைய ஜாமானுக்கு வந்து காசு கொடுத்து வாங்குவாளா? காலகாலமாக என்ன பண்ணுவேன், பழைய ஜாமான்களுக்கெல்லாம் வந்து பேரிச்சம்பழம் தானே கொடுப்பானுவா. அதுமாதிரி தான் நானும் கொடுக்குறேன் பேரிச்சம்பழம்.